சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மறந்து விட்டாயா? நான் உனக்கு வாக்களித்ததை நீ மறந்து விட்டாயா? என் குழந்தையே, நீ மறந்தாலும் நானே மறந்தாலும் அந்த வாக்குகள் உனக்கு நிச்சயமாக பலிக்கும். ஏனெனில் நான் உனக்கு அளிப்பதெல்லாம் சாதாரண வாக்குகள் அல்ல, எல்லாமும் சத்திய வாக்குகள். நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன். உன் வாழ்வில் கூடிய விரைவில் புது துவக்கம் வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? நீ நினைத்த சொந்தங்களுடன், நினைத்த உறவுகளுடன் புது வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்று வாக்களித்தேன் அல்லவா? அதனை வாக்குகளும் பலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. ஏன் இத்தனை நாட்களாக போராட்டம், சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் என்று கழிந்தது என்று தானே நினைக்கிறாய்? வாழ்க்கையில் எதுவும் சுலபமாக கிடைக்காது. அப்படி கிடைத்து விட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்பொழுதும் மதிப்பு அதிகம். கஷ்டப்பட்ட காலம் இன்பங்கள் தான் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். அந்த கஷ்டங்களைத்தான் இத்தனை நாட்களாக நீ பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த கஷ்டங்களுக்கு பலன்களாய் இனி வரும் கஷ்டங்களில், அந்த காலங்களில் அனுபவிக்கப் போகிறாய். புன்னகையோடு தயாராக இரு. நான் சொன்னபடியே நீ பொறுமையாக காத்து கொண்டிருந்தாய். என் சொல்படியே உனக்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டும் இருந்தாய். சில முயற்சிகள் வெற்றி பெற்றன, சில முயற்சிகள் தோல்வியை தழுவியது. ஆனால் இரண்டுமே உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று விட்டது. ஏனென்றால் முயற்சிகள் எப்பொழுதும் பலன் தராமல் போகாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இனி நீ வாழப்போகிறாய். ஆம் குழந்தையே, உனக்கான தடைகள் எல்லாம் நீ தகர்த்து எறிந்து விட்டாய். உறுதியாகவே உனக்கு நான் சொல்கிறேன், உன் துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. இனிமையான நிகழ்வுகளோடு இனி வரும் காலத்தை இனிதாய் கடப்பாய். இன்னும் சில நாட்களில் என்ன சாயப்பா, இன்னும் சில நாட்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்று தானே நீ நினைக்கிறாய்? இல்லை குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கும் கஷ்டங்களால், மன சுமைகளால் எல்லாம் அதிகமாக தீர்கிறது. என் மனம், நீ மனம் தளராமல் நின்றால் உனக்கு வெற்றி வாசமாகும். இப்பொழுது பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவில் நிற்பதாக நீ உணர்கிறாய். யாரும் துணையின்றி, எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேனே என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நினைக்கின்றதே, என் பிடியில் தான் உன்னை நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே, எதையும் துணிந்து எதிர்த்து நில். உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்று நம்புகிறாய் அல்லவா? கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.